விஜய் பெரம்பூர்ல நிக்கிறாருல, அங்க இருக்கக்கூடிய அவரோட தலைமை அலுவலகம், அதுதான் வந்து தாவேக்காவோட தேர்தல் பிரச்சாரத்துக்கான தலைமை அலுவலகம். அந்த பகுதிக்கான பிரச்சார அலுவலகமும் அதான். அந்த பிரச்சார அலுவலகம் இன்னும் திறக்கவே படல அப்படின்றது அங்க இருக்கிற தாவேக்காவோட வேதனையா இருக்குது. அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தப்போ அதை திறந்து வைப்பார்னு எதிர்பார்த்தாங்க. மெனக்கெட்டு அதை பயங்கரமாக ஆல்ட்ரேட் பண்ணி, ஏன்னா உச்சபட்ச ஸ்டார் ஆச்சே, தங்க நட்சத்திரமாச்சே, அதனால அவர் வருவார், உட்காருவார், இங்கே இருந்தால் வேலை பார்ப்பாரு அப்படிலாம் சொல்லி அதை கட்டிட்டானுங்க. பிரம்மாண்டமா கட்டிடுறாங்க. ஏசி ஃபுல்லா உள்ள ஃபுல் ஏசி தான். தலைவன் தாங்க பிடிக்க மாட்டாருங்க. அவர் உயிர் ரொம்ப முக்கியம் எங்களோட கட்சிக்கு, சரிதானே? அப்போ அப்படிலாம் இருக்கும்போது அவர் வந்தார், 4 இடத்துல பிரச்சாரம் பண்ணக்கூடிய இடத்துல 2 இடத்துல தான் பிரச்சாரம் பண்ணார். இந்த பக்கம் இதெல்லாம் வேற திறந்து வச்சு நேரத்தை போக்கணுமா, நான் எப்படி இங்கே வரப்போகிறது இல்லைன்னு மறுபடியும் பனையூர் பங்களாவில் போய் பதுங்கிட்டார். ஓகேங்களா? ஸோ அது திறக்கப்படாமல் இருக்குது. இப்பொழுது வரை சரவண பெருமாள் அப்படிங்கிற அங்கே இருக்கிற அவங்களோட கட்சி நிர்வாகி, அவரோட ஆஃபீஸ்ல இருந்து தான் எல்லா வேலையும் சரவணன். ஆமாம், அதாவது பெரம்பூர் தொகுதிக்கான வேலை, சரமுண்ட தொகுதிக்கான வேலை வந்து அவங்க ஆஃபீஸ்ல தான் அந்த வேலையை நடக்குது. ஆமாம், இதுதான் லட்சணம். விஜயோட தொகுதியிலே இதுதான் லட்சணம் அப்படின்னா, அப்போ அந்த சத்யகுமாருங்கிற அப்படிங்கிறவரெல்லாம் அவர் யோசிச்சு பாருங்க. அவர் நடந்து போய் பிரச்சாரம் பண்ணலாம், அதெல்லாம் வந்து நியாயமானது தான், சரிதானே?